சேலம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட 254வது வாக்குச்சாவடியில் இயந்திர கோளாறு காரணமாக வியாழனன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்றது. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திர கோளாறு காரணமாக சேலம் மற்றும் நாமக்கல் தொகுதியில் தலா ஒரு ஓட்டுச்சாவடியில் கடந்த சனிக்கிழமையன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் சேலத்தில் மேலும் ஒரு வாக்குச்சாவடியில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட 254வது ஓட்டுச்சாவடியில் வியாழனன்று மறுவாக்குப்பதிவு நடந்தது. இது தொடர்பாக மக்களுக்கு புதனன்று இரவு 8 மணிக்கு மாவட்ட நிர்வாகம் தண்டோரா மூலம் தகவல் அளித்தது. சேலத்தில் மீண்டும் மறுவாக்குப்பதிவு நடத்தப்படுவது பொதுமக்களுக்கு மட்டுமின்றி வேட்பாளர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியானது திமுகவுக்கு சாதகமான பகுதின்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதனால திருப்பி வச்சிருக்காங்களா வாக்குப்பதிவுன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகத்தை கண்டிப்பா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும். இதை நாங்க ரொம்ப இந்த மறு வாக்குப்பதிவை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். வடுகப்பட்டியை சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் தங்கள் வாக்கினை மிக ஆர்வமாக பதிவு செய்து வருகிறார்கள். சென்ற முறை வாக்களித்தது போல் இந்த முறையும் மாண்புமிகு அம்மாவனுடைய மக்கள் சக்தி மிக அதிகமாக பதிவு செய்யப்படும் என உறுதியாக நம்புகின்றேன். 772 வாக்காளர்கள் உள்ள இந்த ஓட்டுச்சாவடியில் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்தது. இங்கு 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நடைபெற ஒரு நாள் மட்டும் உள்ள நிலையில் 254வது ஓட்டுச்சாவடிக்கு நடத்தப்பட்ட மறுவாக்குப்பதிவு குறித்து சில கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளன.